அமெரிக்காவின் அதிர்ச்சி தரும் எச்சரிக்கை. இந்தியாவே, நீங்க பண்றது பெரிய தப்பு, உடனே இதை நிறுத்தணும்னு அமெரிக்கா பிரஷர் போடுறாங்க. அதுவும் உக்ரைன் ரஷ்யா போருக்காக. என்னாச்சுன்னு பார்ப்போமா? ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமா நிதி உதவி செய்வதா அமெரிக்கா சொல்றாங்க. அது எப்படி? ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறது தான் அதுக்கு காரணமாம். இதனால ரஷ்யாவுக்கு கிடைக்கிற வருமானம் போர் செலவுக்கு உதவுதுன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் சொல்றாரு. ட்ரம்ப் ரொம்ப தெளிவா இருக்காராம். ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத இந்தியா உடனே நிறுத்தணும், இந்தியா பண்றது பெரிய தப்பு அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றதா மில்லர் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத நிறுத்திடுச்சுன்னு ட்ரம்ப் நினைச்சு அதை பாராட்டி பேசியிருக்கார். ஆனா இந்தியாவோ அதை மறுத்து எங்களோட கொள்கையில எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அமெரிக்க அதிபரின் பேச்சையும் மீறி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குறதா தகவல்கள் சொல்லுது. இப்போ அமெரிக்கா இந்தியா மேல வர்த்தக வரி கூட போட்டிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்காம இந்தியா அமைதியா இருக்கு. இந்த விவகாரம் இந்தியா ரஷ்யா உறவையும் இந்தியா அமெரிக்கா உறவையும் எப்படி பாதிக்கும்னு தான் தெரியல. இந்த விவகாரத்துல இந்தியா எடுத்த முடிவு சரியா? அமெரிக்கா சொல்றது சரியா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.